ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஊழியக்காரர் ஒரு மீட்டிங்காக அழைச்சிருந்தாங்க. அழைக்கப்பட்ட போது அவர் அந்த மீட்டிங் இடத்துக்கு வர்றதுக்குள்ளார டைமு டிராஃபிக்கில் கடந்து போகுது. உடனே அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண அந்த சர்ச் பாஸ்டர் என்ன பண்ணார், கூடவே இன்னும் ஒரு சில பாஸ்டர்லாம் அழைச்சிருந்தார். அதில் ஒருத்தரை கூப்பிட்டு அந்த அழைக்கப்பட்ட ஊழியக்காரர் வர வரைக்கும் இந்த கூட்டத்தை கொஞ்சம் சமாளிங்க, ஏதாவது ஒரு வசனங்களை சொல்லி ஜனங்களோட பேசிக்கிட்டே இருங்கன்னு சொன்னால் அவர் ஒரு டாப்பிக்கை ஆரம்பித்தார். என்ன டாப்பிக்கு? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு வரைக்கும் ஆம்பளைங்க தான் பிள்ளையை பெற்றாங்க. இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு அப்புறம் தான் பெண்கள் பிள்ளையை பெற்றாங்க. அதுக்கு பைபிள்ல வசனம் ஆதாரத்தை கொடுத்தாரு. சொன்னா நம்புவீங்களா? டவுட் இருக்கா உங்களுக்கு? மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாமின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். நல்லா கவனிச்சிங்களா? ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். நல்லா கவனிச்சிங்க. இவரு இந்த வசன ஆதாரத்தை கொடுக்குறாரு. என்னன்னா, இயேசு கிறிஸ்துவோட பிறப்புக்கு முன்னாடி வரைக்கும் ஆம்பளைங்க தான் பிள்ளையை பெற்றாங்க, பொம்பளைங்க பெற்றுக்கொள்ளவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை முத பெற்று எடுத்தது யார் தான்? மரியாள் தான் அப்படின்னு. நல்லா கவனிச்சுங்க. ஒரு ஊழியக்காரனுடைய இடரல், தாமதம் என்னாச்சு? ஒரு சபையின் விசுவாச பிள்ளைகளுடைய விசுவாசத்துக்கு, தவறான உபதேசத்துக்கு அது காரணமா அமையுது. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஆவிக்குரியவன் தாமதம் பண்ணக்கூடாது, ஒரு ஜெபிக்கிறவன் தாமதம் பண்ணக்கூடாது, ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் இருக்கிறவங்க சில காரியங்களை தாமதம் பண்ணக்கூடாது. செய்யணும், உடனே செய்யணும். நீங்க தாமதம் பண்ணும்போது சில நேரங்களில் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும், சபையில குழப்பம் உண்டாகும், ஜெப கூடுகையில ஒரு குழப்பம் உண்டாகும். நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் குழப்பம் வந்ததுக்கு ஏன் வந்தது, எதுக்கு வந்தது சொல்லி அதை குறித்து ஆராயத்தை காட்டிலும் நாம டைமுக்கு வந்திருந்தா, நாம தாமதம் பண்ணாம அந்த காரியத்தை ஒழுங்கா செஞ்சிருந்தா அது எல்லாம் சரியாக போகும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் நிறைய விஷயத்துல தாமதமா இருக்கிறேன்னா யோசித்து பாருங்க. தாமதமா இருக்கிறேன்னா, காலையில எழுந்துக்கிறதுக்கு நான் தாமதமா இருக்கேனா? பெண்கள் நீங்க எந்திரிச்சு தான் அநேக காரியங்களை செய்றீங்க. முன்னாடி எந்திருக்கிறாலும் பெண்ணு தான், கடைசியா தூங்குறாலும் பெண்ணு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க தாமதமா எந்திரிக்கிறீங்களா? வேலைக்கு போற புருஷன் தாமதமா எந்திரிக்கிறானா? ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க தாமதமா போறீங்களா? காலேஜுக்கு போற பிள்ளைங்க தாமதமா போறீங்க? வேலைக்கு போற ஆட்கள் எப்படி இருக்கீங்க? அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க ரோல் மாடலா இருக்கணும், முன்மாதிரியா இருக்கணும். ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைக்கு அழகு அவன் கரெக்டா பங்க்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. அவங்க கிட்ட தாமதம் இருக்கக்கூடாது, லேட்டுன்ற விஷயம் இருக்கக்கூடாது. லேட் இருந்தால் குழப்பம் வரும். குழப்பம் வந்தால் தேவையில்லாத பிரச்சனை, ஜனங்க இடறலுக்கு ஏதுவாகும். பிரச்சனை உருவாகத்துக்கு நாமளே வாசலை திறந்து கொடுக்கிறோம். அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மோசையோட தாமதம் இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்கு தள்ளப்பட்டாங்க. விக்கிரக ஆராதனைக்கு தள்ளப்பட்டாங்க. ஒரு ஆவிக்குரியவனுடைய தாமதம் ஒரு கூட்ட ஜனங்கள் அவங்க தேவனை விட்டு விலகுவதற்கு அது ஏதுவாக மாறிச்சு. இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த தாமதம் இருக்கக்கூடாது. போன இடத்த முடிச்சு கடகடன்னு வந்துகிட்டே இருக்கும். புரியுங்களா? அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படியே அங்கங்கே நின்று தாமதம் பண்ணா அதுக்குள்ளே வீட்டில் எல்லாம் ஒரு வழி ஆகி போயிடும். யோசிச்சு இன்னைக்கு தாமதம் இருக்கக்கூடாது. ஆவிக்குரியவன் சரியா இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். இதை தான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு.